ஹோட்டல்களில் நம்ம போய் சாப்பிடும்போது ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஊறுகாய் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். அப்புறம் அதில் நல்ல ஒரு மணம் வீசும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட சீக்ரெட் என்னன்னு நான் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, கொதிக்கிற ரசத்தை எடுத்து ஊற்றி நல்ல ஒரு கலந்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம கல்யாண வீட்டில் செய்கிற இன்ஸ்டன்ட் ஊறுகாய் தாங்க நம்ம பண்ண போகிறோம். 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி, அப்புறம் பச்சை மிளகா, 50 இஞ்சி, 50 பூண்டு, 50 கிராம் புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள், உப்பு, தேவையான அளவு எண்ணெய், இதெல்லாம் இன்றைக்கி நம்ம ஊறுகாய் செஞ்சிடலாம் வாங்க. அதுக்கு நான் இந்த மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயத்தை போட்டு 1, 2 அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நறுக்கணுன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி 1, 2 உதிரியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு வடைச்சட்டியில் நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனையும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டை போட்டு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்தளவு வதங்கி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் போட்டு வதக்கலாம். நம்ம கையில் நறுக்கி இருந்தோன்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். ஆனால் நம்ம மிக்சியில் போட்டனால கொஞ்சம் தண்ணி படும். கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி எடுத்தோம்னா இந்தளவு வதங்கியிருக்கும். கொஞ்சம் மல்லி இலை, நறுக்கி வச்சுருக்க தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ 10 நிமிஷம் வதக்கியிருக்கோம். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியை இந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். கரண்டி வச்சு நம்ம நல்லா கிண்டி விடணுங்க. அப்போ தான் அடியில் பிடிக்காமல் இருக்கும். நம்ம நல்ல ஒரு பக்குவமாக செஞ்சோம்னா இந்த ஊறுகாயோட டேஸ்ட்டை அடிச்சுக்க முடியாது. நல்ல தண்ணிலாம் வத்திருச்சு. எடுத்து வச்சுருக்க மிளகா பொடி, உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டோம். நல்லா அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து வச்சுருக்கிற 100 கிராம் நல்லெண்ணெயை நம்ம ஊற்றிக்கணும். இது தாங்க கடைசி ஸ்டேஜு. பாருங்கள், ஊறுகாய் நல்ல பக்குவமாக வந்திருக்கு. உங்களுக்கு இனிப்பு சுவை பிடிச்சிருந்தா கடைசியாக கொஞ்சம் இனிப்பு தூவிக்கலாம். நான் கொஞ்சம் மண்டை வெல்லத்தை தட்டி சேர்த்துருக்கேன். அவ்வளவு தாங்க. சூப்பராக கல்யாண வீடுகளில் செய்கிற இன்ஸ்டன்ட் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது 10 நாள் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிடலாம். கெட்டே போகாது. அவ்வளவு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்